விஷயம் சின்னதோ பெருசோ நாம் நினச்சது நடக்கும்போது அதோட ரிசல்ட் வந்து சந்தோஷம் மட்டும்தான். அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் வந்து நான் உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது தான் ஸ்டார் ஃப்ரூட் செடி. இது எங்கள் வீட்டில் வச்சு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. இதை நாங்கள் சீட் போட்டு தான் வளர்த்தோம் இந்த செடியை. ஸோ எப்போ காய்க்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வருஷமும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது ஏன் காய்க்க இவ்வளோ லேட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார் ஃப்ரூட் செடி வந்து இந்த தென்னை மரத்து அடியில் தான் இருக்குது. ஸோ அதோட நிழல்லாம் இருக்கிறதுனால இதோட காய்க்கிறது வந்து லேட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது சீட்லேருந்து வளர்ந்த செடி அப்படின்றதுனால இதோட காய்க்கிற திறன் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் வந்து இந்த ஸ்டார் ஃப்ரூட்டை நாங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை பார்த்தவொடனே எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு. ஒரே ஒரு ஸ்டார் ஃப்ரூட்டு தான் காய்ச்சிது, ஆனாலும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு இப்படி ஒரு ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இது பழுத்து வரத்துக்கு கிட்டத்தட்ட 2 months கிட்ட ஆயிடுச்சு. இது பழுத்து வந்தோடனே பாருங்கள் எப்படி ஒரு எல்லோயிஷ் கலரில் சூப்பராக இருக்குது. இதை நாங்கள் கட் பண்ணோடனே அவ்வளோ ஜூஸியாக இருந்தது இந்த பழம். இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப புளிப்பும் இல்லாமல் ரொம்ப இனிப்பும் இல்லாமல் மாட்ரேட்டாக இருந்தது. இதில் குட்டி குட்டியாக ப்ரௌன் கலரில் இருக்கிறது தான் அதோட சீட்ஸு. உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.